சத்தியம். உலகத்திலே இங்கே ஒரு இடத்துல தான் சித்தர்கள்ட்ட வந்து நேரடியாக கேள்வி கேட்க முடியும். மீண்டும் மீண்டும் ஏன் சொல்லப்படுதுன்னா, இப்படி ஒரு தலம் இல்லை உலகத்துலேன்னு சிவபெருமான் சொல்லிட்டார், முருகப்பெருமான், அகத்தியர் எல்லாரும் சொல்லிட்டாங்க. அதாவது கேட்காதவங்க இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறவங்க எல்லாருக்கும் மீண்டும் மீண்டும் ஏன் சொல்லப்படுதுன்னா, தலத்தோட மகத்துவத்தை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். இப்படி தேவர்கள்ட்ட சித்தர்கள்ட்ட நேரடியாக வந்து ஞான வினாக்களை கேட்கறதுக்கு இடம் இருக்கான்னா இல்லை. அங்கே ஒருத்தன் முக்காடு ஓட்டுக்கிட்டு இருப்பான், ஒருத்தன் வந்து ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருப்பான், ஒருத்தன் எல்லாமே வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பான், பல வண்ண ஆடைகள் போட்டுக்கிட்டு இருப்பான், பல வண்ண கட்டடங்கள் கட்டி வச்சுக்கிட்டு இருப்பான், இல்லாட்டி பரதேசி மாதிரி ஏதோ ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு இருப்பான். இதையெல்லாம் கேட்டுட்டு அது நிஜமா இது நிஜமா இருக்காதுன்னு சந்தேகத்துக்கு அலையுது. இங்கே இறைவனே வந்து நேரடியாக வினாக்கள் சொல்லக்கூடிய, வினாக்களுக்கு விடை சொல்ல பகிரக்கூடிய தலமாக இருக்குது. இதோட மகத்துவத்தை உன்னத உயர்வை வந்து பெற முடியாமல் ஏன் இன்னும் அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, அவங்க காலம் வரலை, நேரம் வரல, பொழுது வரல. வரும்போது இங்கே எல்லாமே கூட்டம் வந்துடும். இங்கே வந்து பிறகு வந்து கேள்விகள் கேட்கறது கூட இங்கே வந்து நாட்கள் தள்ளி போடப்படும். இன்று ஒரு மனுஷன் வந்து இங்கே ஒரு ஞான தேடலில் உள்ளவன் வந்து பதில் சொல்கிறதுக்கு 6 மாதம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம். அப்படி நிலைகள்லாம் பின்னாடி வரப்போகுது. இப்போ வந்து வந்தவங்க அதிர்ஷ்டசாலிகள், பார்க்காதவங்க இதை பறைசாற்று நிலைகளில் பார்க்காதவங்க அதிர்ஷ்டசாலிகள். அதை இங்கே வந்து அமர்ந்து ஒரு சின்ன காட்சிகள் கிடச்சிருந்தாலும் அதையும் இறைவன்கிட்ட கேளுங்க, அகத்திய பெருமான்கிட்ட கேளுங்க. அவர் குழந்த மாதிரி பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு, நம்ம நண்பர் மாதிரி உறவினர் மாதிரி பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன காட்சினாலும் கேளுங்க. என்ன இதுக்கு ஞான சம்பந்த காட்சிகளுக்கு அடுத்து உங்களோட சொந்த விஷயங்கள், எனக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குது, அது செய்யலை இது செய்யலை, அது சரியில்லை இது செய்யலைங்க, அதுக்கு பிறகு அதை கேட்டுக்கலாம். ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழைச்சித்த சத்யநாராயண திருவடிகளே போற்றி போற்றி. ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபை திருவடிகளே போற்றி போற்றி. ஐயனே, மாற்று வேற்று யுகத்தில் சாக்கடையில் கிடந்தேன். இன்னைக்கு ஒரு உயர்வான இடத்துல அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்க. அதுக்கு முதல்ல திருவடிகளை தொட்டி நன்றி சொல்லி, எனக்கு நீங்கள் கொடுத்த இன்னைக்கு காட்சியை உங்கள் திருவடிகளை சமர்ப்பணம் பண்ணுறேன். ஆசான் வேலுக்கு அபிஷேகம், சந்தன அபிஷேகம் பண்ணும்போது அந்த வேலில் வந்து ஆசானோட திருவுருவம் அப்படியே பார்த்தேன். அந்த காட்சியை எனக்கு கொடுத்தீங்க. 2வது காட்சி, தவத்தில் இருக்கும்போது ஏதோ நாகம் மாதிரி இருக்குது, பெரிய நாகம், அதாவது தலை தெரியல, நாகம் ஒன்று போகுது, ஆசானுக்கு பின்னாடி போய் இது மறையுது. அது அப்படி ஒரு காட்சி. ஆனால் தொடர்ந்து அது ரொம்ப நேரமாக அது போய்கிட்டே இருக்குது. அவ்வளோ பெரிய நாகமாக இருக்குது. நாகத்தோட உடல் மட்டும் தெரியுது, தலை தெரியல. அப்படி ஒரு காட்சி எனக்கு கொடுத்தீங்க. இந்த 2 காட்சியும் உங்கள் திருவடியில் சமர்ப்பணம் பண்ணுறேன். ஓம் அகதீஷாய நமக. பூவுலகமதில் மானிட நிலை கொண்டு பிறந்திட்ட உயிராய் அவ்வுயிர்களெல்லாம் அப்பிறப்பினை வேறறுத்து பிறவா நிலை நோக்கிய பயணத்தை மேற்கொள்கின்றோம் என்கின்ற நிலையறியாது பயணிப்பவர்கள் யாவரும் மறுபடி பிறக்கின்றார்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அவ்வாறு பிறப்பருக்கும் நிலை வழங்கவே இம்மானிட பிறவி அடைந்திருக்கின்றோம் என்கின்ற உயர் நிலையை மிக துரிதமாக அல்லாது தாமதமாக தெரிந்து கொண்ட பொழுதும் தாமதமாய் அறிந்து கொண்ட பொழுதும் அற்புதமாய் அபூர்வ தலத்தில் வந்து சேர்கின்ற நிலை இருக்கின்றதே. தலம் என்பது என்ன? இச்சபையை மட்டும் அகத்தியன் குறிப்பிடவில்லை. சித்தன் உரைத்தவாறு எங்கு அமர்ந்த பொழுதும் உண்மையில் பிறவியினுடைய நிலைதனை அறிந்து கொண்டானெனில் அவன் தர்ம யுகத்திற்குள் அமர்ந்திருக்கின்றான் என்று அகத்தியன் உரைக்கிறான். ஓம் அகதீஷாய நமக. அத்தகைய பிறவி நிலையினுடைய கடன் அடைப்பதற்கு தான் வந்து சேர்ந்த தலமே உயர் தலமாக அமையப்பெற்றிருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றான். அமையப்பெற்ற தலத்தில் வந்து அமர்நிலை கொண்ட பொழுதும் அவரவர்களுக்கு உள்ளிருக்கின்ற மாற்று வேற்று நிலைகள் எல்லாம்
சற்றேறக்குறைய சந்தேக நிலைகளோடு வலம் வந்து அத்தகைய இவன் உரைத்தவாறு அகங்காரம் என்னும் நிலையது உள்ளிருந்து ஆட்டி வைக்கின்ற நிலையதை ஆடாமல் நிறுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டவனது திருவடியை இறுக இறுக பற்றுகின்ற பொழுது உள்ளுக்குள் ஆடுகின்ற மாற்று நிலை விளையாடல் முடிவுக்கு வருகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகத்தீசாய நமக. அத்தகைய மாற்று நிலை விளையாடல் முடிவுக்கு வருகின்ற காலங்கள் துவங்குகின்ற பொழுதே சரணாகதி என்னும் தத்துவத்தை உணரத் துவங்கிவிட்டாய் என்று அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகத்தீசாய நமக. உண்மையில் இருகப்பிடி சித்தனை மட்டும் இருகப்பிடி உள்ளுக்குள் இருக்கின்ற அத்துணை நிலையையும் நீ கைவிட்டு அற்புதமாய் ஒரு ஆசானை அவன் வழிதொட்டு வருகையில் அவனுடைய அடிதொட்டு வருகையில் அற்புதமாய் இறை ஆற்றல் அனைத்தும் இவனுக்குள் இருந்து அத்தகைய பிறவி நிலையை வேறறுக்கின்றன என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். அந்நிலை பெற்ற தலத்தில் வந்தமர்ந்த நீ உன்னையும் உன் இல்லாளுக்கும் நல்லாசிகள் சஷ்டி பெருவிழா நாயகனின் கரமாய் மாற்றி அகத்தியன் வழங்கி மகிழ்கிறோம். அற்புத நிலை கொண்டு பெற்ற காட்சி அது அகத்தியன் கண்ட காட்சியை நீ கண்டிருக்கின்றாய் என்று வாழ்த்துகிறேன். அருள் திருமுருகப் பெருமானுடைய கை வேளுக்கு நிகழ்த்தப்பட்ட அபிடேக நிகழ்வில் அத்தகைய கூம்பு நிலையில் இருக்கக்கூடிய வேலில் இவன் திருவுருவத்தை அகத்தியனும் கண்டோம், நீயும் கண்டாய் என்று வாழ்த்து. நீ கூறினாய் அத்தகைய நாகத்தின் தலை தெரியவில்லை, உடல் மட்டும் சென்று கொண்டே இருக்கின்றது. அதுதானடா உங்களையெல்லாம் வழிநடத்தக்கூடிய தவ குண்டலினி என்னும் ஆற்றல் என்ற அகத்தியன். அதன் தலை தெரியாது, ஏனெனில் தலை அவன் தலை என்ற அகத்தியன். சிவமகா வாழை சித்தன் என்னும் தவ குண்டலின் சரீரத்தினுடைய அத்தகைய தலையை காண முடியாது நாகத்தில், ஏனெனில் நாகமும் அவனும் ஒன்று, அத்தகைய குண்டலினி என்னும் பாம்பும் அவனும் ஒன்று என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். அவன் சரீரம் குண்டலினி, அவனுடைய சிரசு அக்குண்டலினி நாகத்தின் தலை என்ற அகத்தியன். அவனை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவனோடு சீடர்களாக வலம் வாருங்கள். அவன் சரீரம் உள்ளுக்குள் நுழையும் வெண் நிறத்தில் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். அற்புதமாய் அவ்வாற்றலை பெறுகின்ற ஒவ்வொரு சீடனும் உள்ளுக்குள் அவனை மாற்று நிலை ஆட்கொள்வதில்லை என்ற அகத்தியன் சூளுரைக்கின்றோம். இகலோகத்தில் அவன் எத்தகைய பணியில் ஈடுபட்டிருந்த பொழுதும் எத்தகைய தலத்திற்கு சென்று வருகின்ற பொழுதும் சலன நிலைக்குள் செல்கின்ற காலகட்டங்களில் இவனுடைய ஆற்றல் தடுத்தாட்கொள்கின்றது என்ற அகத்தியன் வாழ்த்துகின்றோம். அதுதான் உண்மை நிலை கொண்ட சரணாகதி என்ற அகத்தியன் ஆசி கூறுகின்றோம். அந்நிலை பெற்றவன் இவன் உரைத்தவாறு பிரபஞ்சத்தை கண்டு அஞ்சுவதில்லை, ஏனெனில் பிரபஞ்சம் இவனை அச்சப்படுத்த கூட அஞ்சும் என்ற அகத்தியன். அச்சப்படுத்தினால் தானே அஞ்ச முடியும். அச்சமே அச்சப்பட்டு செல்கின்ற பொழுது எங்கிருந்து அவனுக்கு அயர்வு துயர் இடர் இன்னல் வரும் என்ற அகத்தியன் விடவும். சித்தனுக்கு ஏது அச்சம், சிவத்திற்கு ஏது இடர் என்ற அகத்தியன் கூறுகிறார். அதுவாக மாறு, இவனாக மாறு, சிவனாக மாறு. நீ சிவன்தான், ஆனால் உள்ளுக்குள் இருக்கின்றது. வெளிவருவதற்கு சற்று காலதாமதங்கள் ஏற்படுகின்றது. அதனை வெளிக்கொண்டு வருகின்ற ஆற்றல் தான் சிவ சற்சங்கம பெருவிழாக்கள் என்ற அகத்தியன். அத்தகைய சற்சங்கம நிலைகளை இவனோடு உபதேச நிலைகளை அமர்ந்துரையாடுங்கள். இவனுடைய அழைப்பு சாதன நிலைகளில் இருந்து அவனோடு உரையாடுங்கள். சற்சங்க பெருவிழாக்களில் இருக்கும் அத்தகைய நிலைகளை சாதன நிலைகளில் இருந்து உற்று நோக்குங்கள். ஒருவன் 3 திங்கள் அல்ல அகத்தியன் முன்புரைத்தோம், ஒரு நாளிகை பொழுதில் அவன் சித்தனாக மாறுவான் என்ற அகத்தியன். அதிசயம் இச்சபையில் மட்டும்தான் நிகழ்ந்திருக்கின்றது, நிகழும் நிகழப் போகின்றது என்ற அகத்தியன் ஆசி கூறி அமர்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. என்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். அடுத்து கேளுங்க. எல்லாருக்கும் காட்சி தெரிஞ்சிருக்கு, எல்லாரும் கேட்கலாம்.